இன்னைக்கு என்ன சமைக்க போறோன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த ஸ்வீட்டை நீங்கள் எப்பயுமே எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. பார்லியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம், எந்தெந்த பொருள் எந்தெந்த அளவில் எடுக்கலான்றதை பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பார்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கலர் மாறட்டும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி விடலாம். டென் to 15 minutes நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு நான் பீனட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக பிடிக்கும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக பிடிக்கும்னாலும் குறைச்சிக்கோங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்து வரட்டும். அந்த அளவுக்கு ஒரு 5 to 10 minutes இதை ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறிட்ட பிறகு இதோட தோல் எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு முந்திரியும் பாதாமும் ரெண்டும் சேர்ந்து ஒரே ரேஷியோவில் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே வால்நட்டும் அதே ரேஷியோவில் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே ரோஸ்ட் பண்ணி விடலாம் எல்லாத்தையும், மூணுத்தையுமே. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை வேற பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேன் ஹீட் பண்ணிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் சீடு, பம்ப்கின் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வேற பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பார்லி, நட்ஸு, பீனட்ஸு அந்த சீட்ஸு எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா துருகின வெல்லமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். நம்ம பாலும் சேர்க்கலாம், கொஞ்சம் சூடான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக விட்டுட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்துட்டு தேவைக்கேற்ப நீங்கள் பாலோ தண்ணியோ ஆட் பண்ணிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணியோ பாலோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து பிடிச்சோம்னா இது உருண்டை மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கணும். இப்போ நல்லாவே உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் தேவைக்கேற்ப. நான் இந்த சைஸில் பிடிக்கிறேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பார்லி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.